கர்ணன் மற்றும் இந்திரஜித் இருவருக்கும் சில ஒற்றுமைகள் உள்ளன. இருவரும் ஒரு நியாயமான போரில் தோற்கடிக்க முடியாத சிறந்த வீரர்கள். கர்ணன் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தபோது தனது ரதத்தை அகற்ற முயன்ற போது கொல்லப்பட்டார். கர்ணன் அர்ஜுனனிடமும் கிருஷ்ணரிடமும் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது எதிரியை தாக்குவது நியாயமில்லை என்று வாதாடினார். மறுபுறம் லட்சுமணன் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்திரஜித்தின் யாகத்தை சீர்குலைக்க வேண்டியிருந்தது. பின்னர் அவருடன் சண்டையிட வேண்டியிருந்தது. இல்லையெனில் இருவருமே வெல்ல முடியாதவராக இருந்திருப்பார்கள். அவர்கள் இருவரும் தங்கள் ஆட்சியாளர்களுக்கு நன்கு சேவை செய்தனர். கர்ணன் துரியோதனனுக்காக ஒரு திக்விஜய யாத்திரையை மேற்கொண்டு பகதத்தன், ருக்மி போன்ற பல ஆட்சியாளர்களை அடக்கி இந்தியாவின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை கைப்பற்றினார். இந்திரஜித் சொர்க்கத்தையே வென்றான். பிரம்மா தலையிடுவதற்கு முன்பு இந்திரனை வென்று அவனை மயக்கமடைய செய்து அவனை தூக்கிச் சென்றதால் அவருக்கு இந்திரஜித் என்ற பெயர் வந்தது. இருவரும் முறையே சுலோச்சனா மற்றும் விஷாலி என்ற தங்கள் மனைவிகளுக்கு